எபிரேயர் 10:25. Do not option to go to church. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டார்கள். அதுபோல நீங்களும் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். தினந்தோறும் ஆலயத்திற்கு சென்ற அப்போஸ்தலர்கள், அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் பார், வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை தான். அதுக்கு கூட வரலன்னா தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் பரவாயில்ல, அது பாஸ்டருக்கு சொல்லிடணும். சும்மாவே அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நான் வீட்டை பார்த்துக்கிறேன் என்று பிள்ளைகள் சொல்லவே கூடாது. கணவரும் சொல்லக்கூடாது. நான் என் மனைவி பிள்ளைகளை தவறாமல் அனுப்பிடுவோம் பிரதர். இது என்ன ஒரு பெரிய சேவை செய்கிற மாதிரி நினப்பு. யூ நாட் வை யூ நாட் கேம், நீங்கள் ஏன் வரல? நான் வீட்டை பார்த்துக்கிட்டேன். வீட்டை பார்த்துக்கிறதுக்குன்னே சர்ச்சுக்கு போகாமல் தங்கிடுறாங்க. கல்யாணத்துக்கு மற்ற வைபவங்களுக்கு எல்லாரும் போகிறோம், வீட்டை பூட்டிட்டு போகிறோம். அதை காட்டிலும் உயர்ந்தது உங்களுடைய திருச்சபை. ஆமென், அல்லேலூயா. கல்யாணத்துக்குனாலும் ஒருத்தர் நிற்கலாம், 2 பேர் நிற்கலாம், யாராவது 2 பேர் ஒருத்தர் போயிட்டு வரலாம். ஆலயத்திற்கு அப்படி இல்லை, ஷிஃப்ட் போட்டு வராதீர்கள். எல்லாரும் ஏகபோகமாக கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே வரணும். மலேசியாவில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். ஜோடி ஜோடா ஜபம் பண்ணாங்க வந்து, கணவன் மனைவி பிள்ளைகளோட. ஒரு குடும்பம், ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர், 2-3 பசங்க, இன்னொரு சிஸ்டர். அப்போ அவரே சொன்னார் வாலண்டியராக, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே, பிரதர் நான் என் மனைவி பிள்ளைகள், இவங்க சர்வெண்ட் லேடி, கூட வந்திருக்கிறது சர்வெண்ட் லேடி, ஆனாலும் அவங்க இயேசுவை துதிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நாங்கள் சண்டே லீவே கொடுத்துருவோம், அதனால் அவங்களே ஆலயத்துக்கு நாங்கள் கொண்டு வர்றோம்னாரு. அந்த ஐயா உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளை. தமிழ்நாட்டில் கூட பாருங்கள், சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க சிலர் வேலைக்காரி, ஞாயிற்றுக்கிழமை அவங்களும் ஆலயத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த எஜமானி அம்மா என்ன பண்ணுத, நான் அங்கே சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பிரியாணி செஞ்சு வச்சிடணும், இந்த சிக்கன் 65 செஞ்சு வச்சிடணும், துணிங்க அழுக்கு துணியை போட்டு இதை நாங்கள் வர்றதுக்குள்ள துவைச்சி முடிக்கணும். அப்படி ரூல்ஸ் போட்டு வருவாங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானே, அந்த வேலைக்காரி அல்லது வேலைக்காரனுடைய ஆத்மாவும் விலையேற பெற்றது அல்லவா, அவர்களும் பரலோகத்துக்கு போக வேண்டும் அல்லவா, அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகள் விசுவாசிகள் ஆத்ம பாரம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களை வீட்டிலே விட்டு விட்டு வரமாட்டீர்கள். ஆமாம், ரெடியாகுமா சர்ச்சுக்கு போகணும், அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டு, சர்ச்சுக்கு வராங்க, அந்த குடும்பத்தை அந்த நேசிக்கும். அந்த அம்மா அந்த வேலைக்காரியாக இருந்தாலும் சொந்த குடும்பத்தை போல நேசிக்கும். அப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும். வேலைக்காரினா ஓய்வு நாளில் கூட அவங்களுக்கு வேலை ஹெவியாக விட்டுட்டு வரக்கூடாது. தேவ பிள்ளைகள் இதில் சரியாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா. அப்படி என்றால் வாட் இஸ் த சர்ச்? தேவாலயம், ஜப வீடு, அப்படியெல்லாம் பார்க்குறோம். தேவனுடைய ஆலயத்தை குறித்து தெளிவாக போதிக்கணும்னா ஒரு 10 மணி நேரம் கூட ஆகும், கண்டினியூவாக பண்ண. அதில் இருந்து பேசிக் ஃபண்டமெண்டல் காரியங்கள். தேவாலயம் என்றால் என்ன வாசிப்பீர்களே என்னால் அப்போஸ்தலர் 2:46 புரிச்சுக்குங்க, நானே சொல்லிடுறேன் டைம் இல்லாதனால. அப்போஸ்தலர் 2:46 ஒருமனப்பாடு உண்டாகின்ற இடம் தேவனுடைய ஆலயம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் தேவாலயத்திலே தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டீங்களா? இங்கே இருக்கிறவங்களே யாராவது ஒருத்தரோட ஒருத்தர் பேசாமல் இருக்கிறீங்களா? ஆராதனை முடிஞ்சதும் போய் பேசிக்கணும், ஒப்புரவாயிடணும், அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னொரு அவயவம் துடிக்கிறது. காலில் முள்ளு குத்தி கொண்டால் கை விரைந்து போய் அதை பிடிங்கி எடுக்கிறது, கண்களிலே கண்ணீர் வருகிறது. எத்தனை உறுப்பு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. அதுபோல நம்ம சரீர அங்கங்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே இருக்கிறோம். யார் எப்படி போனான்னா எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லிட்டு சுயநலவாதியாக இருக்கிறது அல்ல கிறிஸ்தவம். வாட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி? டு யூ நோ வாட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி? நம்பர் 1, பவர். இட் இஸ் நாட் எ ரிலீஜியன், பட் இட் இஸ் மேக் ரிலேஷன்ஷிப் வித் காட். மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாது. ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப், ஜீசஸ் டோல்ட். நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமா இருக்கிறேன். இது மதமா? இயேசு எங்கன்னா சொல்லியிருக்கிறாரா கிறிஸ்துவ மதத்துல வந்து சேரு அப்பதான் அவனுக்கு பரலோகம்? அப்படி சொல்லல. அரசாங்கம் அதை மதமாக வைத்திருக்கிறது, ஒரு அடையாளத்துக்காக, அவ்வளவுதான். மற்றபடி கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம், பூமியில இருந்து நம்மை மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு செல்லுகிற ஒரு மார்க்கம், வழி. நோ அதர் வே டு என்டர் இன்டு தி ஹெவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜாதியார், எல்லா மக்கள் யாரா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம். அதற்கு பிறகு சபையிலே அவர்கள் ஐக்கியப்படணும். சபை விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்படணும். ஒருமனப்பாடு இருந்தால் அங்கே வல்லமை பெருகும். 2 லூக்கா 2:37 உபவாசம் இருந்து ஆராதனை செய்கிற ஒரு ஸ்தலம். உங்கள் திருச்சபை உபவாசம் அனுசரிக்கிறது பாருங்கள். உபவாச கூட்டம் இது. உபவாசத்தோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார், ஆசீர்வதித்து அனுப்புவார். திருச்சபைக்கு வந்து பாருங்க, கஷ்டம் தெரியாம, அந்த பசி தெரியாம உபவாசத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். However, we are eating up to our death. எப்படி சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல உபவாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். உபவாசத்தை ஒரு மகிழ்ச்சியாய் அனுசரிக்க வேண்டும். முதல்ல உபவாசம் இருக்கிறவங்க ஒரு வேலை இருந்து பாருங்களேன், நல்லா இருக்கும், மனசுக்கு நிம்மதியா இருக்கும், உடம்பு ஹெல்த்தா இருக்கும். ஆனா பிசாசு சொல்லுவான், சாப்பிடாத போயிட்டேன்னா வயிற்றுல அல்சர் வரும். அதே போல முழுறு ஜபத்துக்கு போற விசுவாசிங்களா, பிசாசு கண்ணு நைட்டெல்லாம் கண்ணு விழிக்காத, உடம்பு பாதிக்கும், நரம்பு மண்டலம் பாதிக்கும், அப்படியெல்லாம் பிசாசு சொல்லுவான். பிசாசுன்னா யாரு? எல்லாம் நம்ம சொந்தக்காரு. நம்ம சொந்தக்கார் தான், நம்ம மேல அன்பு இருக்கிற மாதிரி, ஆனால் அது உண்மையான அன்பு அல்ல. உபவாசத்தை கற்றுக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. உபவாசத்தை கற்றுக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. தானும் உபவாசம் இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து உபவாசம் அனுசரிக்கப்படுகிறது. The greatest heroes in the Bible, the man of God, Moses, took 40 days, 3 times fasting. தேவ மனிதன் மோசே 40 நாட்கள் உபவாசம் 3 தடவை இருந்தார். முதல் 40 வருஷம், அப்புறம் 40 நாட்கள், முதல் 40 நாள், அப்புறம் 40 நாள், அப்புறம் 40 நாள். அவருடைய வாழ்க்கை கூட பாருங்க, முதல் 40 ஆண்டுகள் ராஜரீக வாழ்க்கை, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவருக்கு வந்து கஷ்டம் என்னன்னு தெரியாத வளர்ந்தவர். அப்படி ராஜ கம்பீரமா முதல் 40. அடுத்த 40 குடும்ப வாழ்க்கை, அடுத்த 40 ஊழிய வாழ்க்கை. இப்படி பிரிக்கலாம்.